வாக்குத்தத்தம் உன்னுடையது. அநேகம் பேர் இந்த நாட்களில் நான் அறிவில்லாமல் செய்துவிட்டேன், எனக்கு இந்த காரியத்தை குறித்த தெளிவு இல்லை அல்லது புரிதல் இல்லை என்று சொல்லுகிறதை நீ கேட்டிருப்பாய். மனிதர்கள் ஞானம் என்கிற பட்டறிவு இல்லாமலும் புத்தி என்கிற பகுத்தறிவு இல்லாமலும் இருக்கிறார்கள். சாலமோன் ராஜாவாக பொறுப்பெடுத்த போது ஆண்டவர் அவனிடத்தில் சொப்பனத்தில் வந்து, உனக்கு வேண்டியதை கேள் என்று சொன்னார். அப்பொழுது அவன், என் ஜனத்தை நடத்த எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். இன்றும் உனக்கு ஞானம் வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் வேதம் சொல்லும் ஒரு வழி கர்த்தருக்கு பயப்படுதல் மற்றும் பொல்லாப்பை விட்டு விலகுவது. கர்த்தருக்கு பயப்படுவது என்பது கர்த்தர் என் செயல்களை கண்டு மன வருத்தம் கொள்ளக்கூடாது என்ற பயத்தோடு செயல்படுவது. கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாத செயல்களை செய்யாமல் விலகி நிற்பது. ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உன் வாழ்வில் இருந்தால் அதை ஆண்டவரிடம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். இவைகளை செய்தால் நீ ஞானத்தையும் புத்தியும் பெறுவாய். அதனால் நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வாய். இன்றே ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஆதார வசனம் இதோ, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. யோபு 28:28.